இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை, மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. மேற்கு மண்டலத்தில் வரும் 5 நாட்களில் அனைத்து மாவட்டங்களிலும் வறண்ட வானிலையே எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகம் மணிக்கு 12 கிலோமீட்டர் வரை எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து பயிர்களுக்கும் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனம் செய்யவும். மழையினை பயன்படுத்தி அறுவடை செய்தவுடன் நிலத்தினை உழவிடுவதால் களைகள் வளர்வதனை தடுப்பதுடன் கோடை மழையினை நிலத்தடி நீராக சேமிக்கலாம். நிலக்கடலையில் எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி 40 நாட்கள் வயதுடைய நிலக்கடலை பயிருக்கு ஹெக்டருக்கு 400 கிலோ என்ற அளவில் ஜிப்சம் இட்டு மண் அணைக்கவும். நிலக்கடலையில் மண் அணைக்கும் போது டிரைகோடர்மா விரிடி 2.5 கிலோ உயிரியல் கரணியை சேர்த்து வேர் பகுதியில் மண் அணைக்கவும். தென்னை மற்றும் அனைத்து மரப்பயிர்களுக்கும் தூரிலிருந்து 1.5 தூரத்தில் உள்நோக்கிய வட்டப்பாத்தி அமைத்து எதிர்பார்க்கப்படும் மழையினை வேர் பகுதியில் சேமிக்கவும். 3ற்கு 1 அடி 5ற்கு 1 அடி அளவுள்ள மஞ்சள் ஒட்டும் பொறியை 1 ஹெக்டருக்கு 20 என்ற அளவில் கட்டவும். என்காசிலா ஒட்டுண்ணி 100 என்ற அளவில் 1 ஹெக்டருக்கு விடவும். கிரைசோபிட் என்ற ஒட்டுண்ணி முட்டையை 1 ஹெக்டருக்கு 1000 என்ற எண்ணிக்கையில் இலையின் அடிப்பரப்பில் ஸ்டாப்லர் மூலம் பிணைக்கவும். மாமரங்களில் மண்ணில் ஈரப்பதம் இருக்கும் பொழுது பூக்கள் உதிராமல் இருக்கவும் மற்றும் அதிக காய்கள் பிடிக்கவும் 2% பொட்டாசியம் நைட்ரேட் கரைசலை தெளிக்கவும். மாவில் புகையான் தாக்கம் காணப்பட்டால் இமிடாக்ளோபிரிட் 17.8 SC 4 மில்லி மரத்திற்கு 10 லிட்டர் தண்ணீருடன் கலந்து தெளிக்கவும். தற்பொழுது நிலவும் வானிலையால் கால்நடைகளுக்கு, குறிப்பாக வீடுகளில் வளர்க்கப்படும் கோழிகளுக்கு ராணிகட் நோய் வர வாய்ப்புள்ளது. எனவே அருகாமையில் உள்ள கால்நடை மருத்துவமனைகளில் தகுந்த தடுப்பூசி போட்டுக்கொள்ளவும். காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. அறுவடை செய்த நெல் விதைகளை மழைக்கு முன் நன்கு காய வைத்து ஈரத்தன்மை 13% கீழ் இருக்குமாறு சேமித்து வைத்து பூச்சிகள் இல்லாமல் பாதுகாக்கவும். பயிறு வகைகளில் வரும் நாட்களில் மிதமானது முதல் கனமழை எதிர்பார்க்கப்படுவதால் உளுந்து வயல்களில் முறையான வடிகால் வசதி ஏற்படுத்தவும். வாழை மரங்கள் காற்று மற்றும் மழையால் சாயாமல் இருக்க வாழை மரங்களுக்கு முட்டு கொடுத்து பாதுகாக்கவும். கால்நடைகளுக்கு எதிர்பார்க்கப்படும் மழையால் கன்றுகள் மற்றும் ஆட்டுக்குட்டிகளுக்கு சளி போன்ற உபாதைகள் ஏற்பட்டு நுரையீரல் அழற்சி ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே மழை சாரல் படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தெற்கு மண்டலம் 1ற்கு உட்பட்ட மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை. நெல்லில் மணி பிடிக்கும் பருவம் பாசனம் செய்வதை ஒத்திவைக்குமாறும் விவசாயிகள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதிகப்படியான நீர் தேங்காமல் இருக்க போதுமான வடிகால் வசதி அமைக்கவும். பருத்தியில் காய் வெடித்தல் பருவம் மழைக்கு வாய்ப்பு உள்ள காரணத்தினால் வெடித்த பருத்தியை அறுவடை செய்து பஞ்சில் ஈரப்பதம் அதிகரிக்காமல் இருக்க பாதுகாப்பான இடத்தில் வைக்கவும். எலுமிச்சையில் மழைக்கு வாய்ப்பு உள்ள காரணத்தினால் முதிர்ச்சி அடைந்த பழங்களை அறுவடை செய்து பாதுகாப்பான இடங்களில் வைக்கவும். செடிகளை சுற்றி முடக்கு அமைத்து மழை நீரை சேமிக்கவும். கொய்யாவில் காய்பருவம் மழைக்கு வாய்ப்பு உள்ள காரணத்தினால் முதிர்ச்சி அடைந்த பழங்களை அறுவடை செய்து பாதுகாப்பான இடத்தில் வைக்கவும். செடிகளை சுற்றி முடக்கு அமைத்து மழை நீரை சேமிக்கவும். தென்னையில் அனைத்து பருவத்திலும் தற்போது நிலவும் வானிலைக்கு ரூகோஸ் வெள்ளை ஈக்களுக்கு சாதகமாக உள்ளது. என்கார்சியா ஒட்டுண்ணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க நீர், மைதா கரைசல் தெளிப்பாக தெளிக்கவும். மஞ்சள் குச்சி பொரியையும் வைக்கவும். வாழையில் அனைத்து பருவத்திலும் வாழை சேதமடையாமல் தவிர்க்க விவசாயிகள் வாழை மரத்திற்கு மண் அணைத்து நீர் தேங்காமல் பார்த்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கால்நடைகளுக்கு காற்றின் ஈரப்பதம் அதிகமாக தென்படுவதனால் நோய் பரவ வாய்ப்புள்ளது. சூரிய உதயத்திற்கு பின் மேய்ச்சலுக்கு செல்லவும், அதாவது அதிகாலையில் மேய்ச்சலுக்கு செல்வதை தவிர்க்கவும். தெற்கு மண்டலம் 2ற்கு உட்பட்ட மாவட்டங்களிற்கான வேளாண் ஆலோசனை. பூக்கள் சாகுபடி செய்யும் விவசாயிகள் பூத்தோட்டத்தில் அதிக வெப்பத்தினால் ஏற்படும் தாக்கத்தினை குறைக்க பயிர் மூடாக்கு செய்வது மிகவும் அவசியமாகும். இதன் காரணமாக வளர்ச்சி பருவம் மற்றும் பூக்கும் பருவங்களில் உள்ள பயிர்களில் இலைப்பேன் மற்றும் அசுவினி தாக்குதல் அதிகமாக வாய்ப்புள்ளது. இதனை கண்காணித்து 5% வேப்பங்கொட்டை சாறு தெளிக்க வேண்டும். நிலவும் பருவ சூழ்நிலையின் காரணமாக எல் பயிரில் தத்துப்பூச்சியின் தாக்குதல் ஏற்பட வாய்ப்புள்ளது. தாக்கப்பட்ட இலைகள் பழுப்பு நிறமாக மாறிவிடும். மேலும் இலைகளின் நுனி சுருண்டுவிடும். சேதம் அதிகமாகும் நிலையில் தாக்கப்பட்ட இலைகள் காய்ந்து கீழே விழுந்துவிடும். இப்பூச்சியின் தாக்குதலினால் பூவிழை நோய் என்ற வைரஸ் நோய் பரவுகிறது. இதனை கட்டுப்படுத்த நோய் தாக்கிய செடிகளை பிடுங்கி அப்புறப்படுத்த வேண்டும். மற்றும் டைமீத்தோயேட் 30 EC 200 மில்லி உடன் 200 லிட்டர் தண்ணீர் கலந்து கைத்தெளிப்பான் மூலம் தெளிக்க வேண்டும். மருந்து தெளிக்கும் வேலைகளை மழை இல்லாத நாட்களில் மட்டுமே மேற்கொள்ள வேண்டும்.
பருத்தியில் தண்டு துளைப்பான் தாக்குதலானது பரவலாக தென்படுகிறது. இவை தண்டு பகுதிகளை தாக்கி சிறிய துளைகளை உண்டாக்குகின்றன. இலைகள் உதிர்ந்துவிடும். தாக்கப்பட்ட செடிகள் வாடி காய்ந்துவிடும். இதனை கட்டுப்படுத்த 10 லிட்டர் தண்ணீருக்கு 10 மில்லி என்ற அளவில் குளோரான்ட்ரினிலிப்ரோல் மருந்தினை கலந்து தெளிக்கலாம். மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. குறுமிளகு வாடல் நோயினை கட்டுப்படுத்த ஒரு செடிக்கு ட்ரைகோடர்மா அஸ்பெரிலம் அல்லது பேசிலஸ் சப்டிலஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் பிண்ணாக்கு 500 கிராம் இடலாம். இதனை மழை இல்லாத நேரங்களில் இட வேண்டும். கேரட் பயிரில் துரு ஈ மேலாண்மைக்கு விதைத்த 45 முதல் 50 நாட்களில் 1 ஏக்கருக்கு 4 கிலோ குளோரான்ட்ரினிலிப்ரோல் என்ற குருணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் இட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோயினை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மென்கோசப் 1 லிட்டர் தண்ணீரில் 2 கிராம் அல்லது குளோரோதலோனில் 2 கிராம் என்ற அளவில் இலை வழியில் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தென்னை தோப்புகளில் வெயிலின் தீவிரத்தினால் நீர் எளிதில் ஆவியாகி அடிக்கடி நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். எனவே தட்டை பயிரை ஊடுபயிராக விதைக்கும் போது நீர் ஆவியாவது குறைவதுடன் மண்ணில் தழைச்சத்தை நிலைநிறுத்தி மண் வளத்தை மேம்படுத்துகிறது. மரவள்ளியில் தற்போது நிலவி வரும் தட்பவெப்ப சூழ்நிலையில் செம்பேன் தாக்குதல் தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த இலைவழி தெளிப்பாக புரோபர்கிட் என்ற ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்தினை 1 லிட்டர் தண்ணீருக்கு 1.5 மில்லி வீதமும் ஒட்டும் திரவம் 1 மில்லிக்கு 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். தற்பொழுது வெப்பநிலை உயர்வின் காரணமாகவும் பயிரிடப்பட்டுள்ள காய்கறிகளில் பூ உதிர்தல் அதிகமாகவும் மற்றும் காய் பிடிப்பது குறைவாகவும் காணப்படும். எனவே இதனை தவிர்க்க காய்கறிகள் பயிரிடப்பட்டுள்ள இடத்தை சுற்றியும் உள்ள வரப்புகளில் 7 to 10 அடி இடைவெளியில் அகத்தி அல்லது ஆமணக்கு விதைகளை ஊன்றி செடிகளை வளர்ப்பதன் மூலம் வெளி வெப்ப காற்றினை பயிர்களில் ஊடுருவாமல் தடுக்கலாம். வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தற்போது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டு புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்கம் வாய்ப்புள்ளதால் இதனை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு கார்போசல்ஃபான் 400 மில்லி அல்லது கார்டாஃப் ஹைட்ரோகுளோரைடு 600 கிராம் என்ற அளவில் காலை அல்லது மாலை வேளையில் தெளிக்கவும். நெல் வயலில் தண்டு துளைப்பான் மற்றும் இலை சுருட்டு புழு தாக்க வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் பூச்சி தாக்கும் அறிகுறிகள் தென்படுமாயின் ஹெக்டருக்கு குளோரான்ட்ரினிலிப்ரோல் 150 மில்லி அளவில் தெளித்து கட்டுப்படுத்தலாம். தற்போது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நிலக்கடலையில் புகையிலை வெட்டுப்புழு தாக்கம் தென்பட வாய்ப்புள்ளது. இதனை கட்டுப்படுத்த இனக்கவர்ச்சி பொறி ஏக்கருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் வைக்கவும். ஏக்கருக்கு ப்ளூ பெண்டிமைட் 20 WG 120 கிராம் என்ற அளவில் தெளிக்கவும். உளுந்து விதைப்பு செய்யும் விவசாயிகள் விதைப்பிற்கு முன் 1 கிலோ விதைக்கு ட்ரைகோடர்மா விரிடி 4 கிராம் அல்லது சூடோமோனாஸ் 10 கிராம் கொண்டு விதை நேர்த்தி செய்து விதைக்கலாம். கத்தரியில் 1.5% PPFM நுண்ணுயிர் உரத்தை இலை வழியாக தெளிப்பதன் மூலம் பூக்கள் உதிர்வதை தடுத்து காய்களின் தரம் உயர்வதுடன் எண்ணிக்கையும் பெருக்கலாம். தற்போது நிலவி வரும் சூழ்நிலையின் காரணமாக வாழையில் சிக்காடோகா இலைப்புள்ளி நோய் தாக்கம் தென்பட்டால் 1 லிட்டர் தண்ணீரில் கார்பெண்டசம் 1 கிராம் அல்லது புரோபிகோனோசோல் 1 மில்லி அல்லது மேன்கோசப் 2.5 கிராம் மற்றும் ஒட்டும் திரவம் 1 மில்லி கலந்து 10 to 15 நாட்கள் இடைவெளியில் தெளிக்கவும். தற்பொழுது நிலவி வரும் சூழ்நிலை காரணமாக வாழையில் பனாமா வாடல் நோய் மற்றும் நூற்புழு தாக்க வாய்ப்புள்ளது. இதனை கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு பேசிலஸ் சப்டிலஸ் 1 கிலோ மற்றும் பேசிலோ மைசிஸ்லி லேசினஸ் 1 கிலோ என்ற அளவில் நடவு செய்த 2, 4 மற்றும் 6வது மாதத்தில் வேர் பகுதியில் இட்டு நீர் பாய்ச்சவும். குளிர் அயற்சியை தடுக்கவும், பால் உற்பத்தி குன்றாமல் இருக்கவும் கால்நடைகளுக்கு விட்டமின் மற்றும் தாது உப்பு கலவையை தீவனத்துடன் தர வேண்டும். நோய் தொற்றை தடுக்க ஆன்டிபயோட்டிக் மருந்துகள், திரவியங்கள் போன்றவற்றை இடுப்பில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. தோட்டக்கலை பயிர்களான வாழை, மிளகு, கிராம்பு, ஜாதிக்காய், லவங்கப்பட்டை மற்றும் தென்னை மரங்களுக்கு பாத்திகள் அமைத்து மக்கிய தென்னை நார் கழிவுகளை இடுவதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம். தோட்டக்கலை பயிர் மரங்களில் காற்றின் வேகம் மணிக்கு 12 முதல் 14 கிலோமீட்டர் அளவில் இருக்க வாய்ப்புள்ளதால் புதிதாக நடவு செய்யப்பட்ட தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் முட்டு கொடுக்க வேண்டும். கோகோவில் தேவைக்கேற்ப பாத்திகளில் களை எடுத்தல், மண் அணைத்தல் மற்றும் மூடாக்கு இடுதல் ஆகிய பணிகளை மேற்கொள்ளவும். அன்னாசி வயல்களில் மூடாக்கு இடுவதன் மூலம் மண் ஈரப்பதம் வீணாகாமல் தடுக்கலாம்.